ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் எடிட்டிங் ப்ரோ வெர்ஷன் 1.0. இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பண்ணுறோன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். யூ அரைவ்ட் இன் அ பிக் சிட்டி, only a carrot apples your laptop at 40 in your packet. What courage, it's time to start your own business. Take the box of apples from the cart and put them into your new shop. ரைட் ஆர்ம் இது பண்ணால் நான் அரௌண்ட் பார்ப்பேன்னா, இது இப்போ லெஃப்ட் ஆர்மில் இந்த இது டேப் பண்ணால் அது எடுப்பேன். ஓகே, நான் அந்த கேம் ஆடிருக்கேன், நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து திருப்பி இதை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் அதை டிலேட் பண்ணிட்டு திருப்பி இது பண்ணேன் உங்களுக்காக. இதை ஒரு சீரீஸாகவே போட்டுடலாம், சரிங்களா? சூப்பர் மார்க்கெட் சிமுலேட் இது வந்து எல்லா யூடியூபர்ஸுமே போடுறாங்க. ஆனால் வந்து அவங்க பிசியில் வேறு மாதிரி இருக்குது, இதில் வேறு மாதிரி இருக்குது, ஃபோனில் வேறு மாதிரி இருக்குது. இதில் நமக்கு இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1.56 cents இருக்குது. அப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு தான் நம்மளால் மேலே வைக்க முடியும். அதுக்கு மேலே வச்சா இந்த நம்ம மேலேக்கு 100ன்னு தெரியுதுல, இந்த பவர் போட்டு அது குறைஞ்சிடும் அதிகமாக வச்சுன்னா. இப்போ நான் மார்க்கெட் ப்ரைஸை விட ₹1 அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஓப்பன்னு கொடுத்தேன்னா கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க. இப்போ நான் இதை டேப் பண்ணேன்னா சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல கேமாக வந்து இது இருக்கும். இப்போ நான் பில் கொடுத்துட்டு அவங்க மிச்சம் காசு வந்து கேட்பாங்க. அந்த காசை வந்து நம்ம மிச்சம் கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும், இதில் பார்த்து கொடுக்கணும். அதுதான் அந்த பிரச்சனை. கார்டு கொடுத்தோன்னா இப்படி டப்பு டப்புன்னு கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து என்கிட்ட சொல்லும் கொஞ்சம் நேரத்துக்கு வராமல் இருங்கடா, வராதீங்க. ₹28 கொடுக்கணும். ₹46, சாரி, கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். ஓகே, இது 25 வச்சுருக்கணும். பரவாயில்ல, டப்புன்னு வந்துருச்சு, பரவாயில்ல. ஓகே சார், இன்னும் எவ்வளோ ஆப்பிள் இருக்கு? ஏன்டா இப்போ வந்துகிட்டே இருக்கீங்க? ஷாப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த டுட்டோரியல் இருக்குது நம்மகிட்ட. டுட்டோரியல் இது பண்ணுறது இதை செக் அவுட்டு. மேடம் 2 ஆப்பிள் வாங்க வேண்டியதை நான் 1 ஆப்பிள் வாங்கிட்டு ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க? குடும்பத்துக்கு ஒரு 2-3 ஆப்பிள் வாங்கிட்டு போங்களேன். என்ன மேடம் நீங்கள் போங்க மேடம், ஒரு 4-5 வாங்கிட்டு போக வேண்டியதானே. ஆயில் இருக்கிறது, ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆர் சோல்ட் அப்படின்னு கீழே வந்துருச்சுல. ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல் ஆடர் மோல். இதை அழுத்தினா மொத்தத்தையும் போட்டுருவோம். ஏற்கனவே விளையாண்டுருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் விளையாட வந்து வழக்கப்பட்டுரும். அந்த இப்போ நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா அந்த இதுக்கு தேவைப்படுது. சரி, மற்றபடிக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இது ஒன்று, இதை வேறு கரெக்டாக போடணும். உள்ள போயிடுச்சு. என்ன பண்ணணுன்னா வந்து த்ரோன்னு போட்டு உங்களை எவன் வர சொன்னோம்? ரேட்டு வைக்கலையே, க்ளோஸ். ஏம்மா மேடம், நான் ரேட்டு வைக்கலையே, வச்சுட்டு போ. எங்க ரேட்டு வைக்கலைங்க, அதுக்குள்ளே இந்த மேடம் வாங்கிட்டு போயிடுச்சு. இங்கே எங்கள் ரேட்டு வைக்கணுங்க. ஒரு லாஸ். இதில் முக்கியமாக என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த புது ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ரேட்டு வச்சிடணும். அடுத்த தடவை வாங்கும்போது பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது ரேட்டு வைக்கலன்னா அவ்வளோதான், உங்கள் சாஸு சொல்லி முடிஞ்சிச்சு. இது ஷெல்ஃபா? நான் ஷெல்ஃபை மாற்றி வைக்கிறேன், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுத்து வைக்கிறதுக்கு, டப்புன்னு எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே நிமிஷம், செட்டிங்ஸில் போயிட்டு எங்கடா
மியூசிக் ஆஃபில் இருக்கட்டும், அப்போ தான் நான் சொல்கிறது கேட்கும். மியூசிக் ஆஃப்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நான் சொல்கிறது கேட்கும் கைஸ். ப்ளே பிளாட்ஃபார்ம் செக் அவுட்ஸ், அதுனா என்னதுடா டேய்? ஓகே, ரேட் வச்சிடலாம். ரேட்டு ₹3.93. அதுதான் அங்கே சென்ஸுன்னு சொல்லுவாங்க, நம்ம காசுன்னு சொல்லுவோம். நம்ம இதில் சொல்லிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அதாவது நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா காசுன்னு சொல்லுவோம். கரெக்டாக ₹3.93. நம்ம மார்க்கெட் ப்ரைஸுக்கு கொஞ்சம் மேலே வைப்போம், அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட்டு. நிறைய பேர் வராங்கன்னு நம்ம வந்து ப்ராஃபிட் வரும் தான், இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அவங்களோட கொஞ்சம் அதிகமாக இத்தனை வரமாட்டாங்க. இருந்தாலும் சில பேர் சரி வாங்கிட்டு போயிடலாம். அந்த கேம் இப்படி தான். இந்த கேமில் நான் வந்து சுற்றியே பார்த்தது கிடையாது. ஆப்பிள் ரேட் வைக்கணும்னா நம்ம ஏற்கனவே ஆப்பிள் ரேட் வச்சுட்டோம். ஸோ ஆப்பிள் ரேட் வைக்க தேவையில்லை. நான் வந்து ஒரு எபிசோடாக போடுறேன், சரிங்களா? ஒரு எபிசோடாக போடுறேன். ஒரு எபிசோட்லேயும் 3 நாள் 3 நாள்னால் 3 நாள் போட மாட்டேன். இதில் இந்த கேமில் 3 நாள், அதில் அப்படி இந்த கேமில் 3 நாள். ஓகே, மணி 5 ஆயிடுச்சு. இந்த இதில் நான் உங்களுக்கு நிறைய காட்டுறேன். இந்த டே எண்டே வரும், அப்போ உங்களுக்கு காட்டுறேங்க. இன்னும் ஒரு செக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஏரியாவை பெருசுப்படுத்துங்க அப்படின்வாங்க. சார் கேஷா ₹54. 54 பைசா. 54 பைசா. அதுக்கப்புறம் இங்கே இதில் வந்து ப்ராடக்ட் லைசன்ஸுன்னு இருக்கல. இந்த ப்ராடக்ட் லைசன்ஸ் தான் என்னென்னா, இப்போ என்கிட்ட 4 பொருள் தான் இருக்குது. இந்த 4 பொருளை வச்சு நம்மளால் இன்னும் டெவலப் பண்ண முடியாது அவ்வளோவா. ஸோ இப்போ ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கி நம்ம இன்னும் கொஞ்சம் பொருள் வாங்கிக்கலாம், சரியா? அப்போ நம்ம வந்து கடை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ப்ராடக்ட் லைசன்ஸும் வாங்கினா கடை பெருசாயிட்டே. இவ்வளோ பீனட் பட்டரை வச்சு என்னடா பண்ண போகிறேன்? நீங்கள் இவ்வளோ பீனட் பட்டர் வாங்கலாம். பீனட் பட்டருங்க அந்த பாட்டிலில் இருக்குது. இவ்வளோ பீனட் பட்டர் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு வேளை இந்த ஊரில் பீனட் பட்டர் அதிகமாக சாப்பிடுவாங்க போல. பாருங்க, இங்கே 2 வாங்குறாங்க. பீனட் பட்டரெல்லாம் நம்ம அவ்வளோவா யூஸே பண்ண மாட்டோம். கரெக்டாக போச்சு போ, கரெக்டாக கொடுத்துரு. இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்தோன்னா ஈஸிங்க. இந்த மாதிரி சில்லற கொடு அதுதான் பிரச்சனையே. சில்லற கொடு அப்படின்னு நான் வந்து இந்த டே முடியும் போது உங்கள்கிட்ட பேசுகிறேன். இங்கே மண்டே 10 PM ஆகும்போது டே எண்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ பீனட் பட்டர் காலியே. ஆனால் நீங்கள் அந்த பிசியில் விளையாடும்போது டூ எக்ஸ்பென்சிவ், இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த பிரச்சனையே இல்லை. அந்த பிரச்சனையே கிடையாது. ஆமாம், அந்த பிரச்சனையே கிடையாது. இங்கே டூ எக்ஸ்பென்சிவ் எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. வரியா இதுக்கா இல்லையா பார்த்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அது ஒரு பெனிஃபிட் இந்த கேம் விளையாடுறதுல. பிசியை விட இதில் விளையாடலாம் போல். இது ஒரு நைட் டைம் வேறு ஆயிடுச்சா. நைட் டைம் ஆனோடனே வந்து ₹98 43 காசு கொடுக்கணுமா உன்கிட்ட? இந்த சில்லறை கொடுக்குறதே வெறுப்பாக இருக்குங்க. இதாங்க வெறுப்பே, சில்லறை கொடுக்குறது. என்ன பண்ணுறது? சில்லறை கொடுக்குறது தான் வெறுப்பாக இருக்குது இந்த கேமில். அந்த நம்ம கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் ரீசெட் பண்ணுற மாதிரியே இருக்காது. ரீசெட் பண்ணால் மொத்தக்கு நம்ம திருப்பியிலேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ₹10 இது பண்ணியிருக்கலாம் போல். சரி போ. ஆனால் சில்லறை அன்லிமிட்டடுங்க, எவ்வளோ வேணால் டுன்னு கொடுக்கலாம். அதுதான் சூப்பர். சில்லறை வந்து சில்லறைக்கு இங்கே பஞ்சமில்லை. இங்கே சில்லறைக்கு பஞ்சமில்லை. இங்கே சில்லறைக்கு பஞ்சமில்லை. கைஸ், நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து மீட் பண்ணுறேன். ஒரே நிமிஷம். ஹலோ கைஸ், அவங்கள அமுச்சு விட்டேன்.
ஸோ இப்போ உங்களுக்கு டே எண்டுன்னு காட்டுதான், நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறேன் இருங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் அந்த ஸ்டோருக்கு போனோன்னா எனக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கா, எங்கள் ஃபர்னிச்சர்ஸ் வந்து இந்த வெஜிடபிள் ரேக்கு ஷெல்ஃப் இருக்குது. இது நம்ம லெவல் போக இந்த ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் அதெல்லாம் தேவைப்படும். இப்போ மேனேஜ்மெண்ட்டில் லைசன்ஸ் இதுதான் ப்ராடக்ட்ஸ் லைசன்ஸஸ் தானே. ஃபஸ்ட்டு இது எப்போவுமே வந்து இதில் தான் இருக்கும். இப்போ நான் இதை வாங்கினேன்னா எனக்கு வந்து இதெல்லாம் வரும். இப்போ நான் பர்ச்சேஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு வந்து ஸ்டோர்ஸில் இப்போ வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா பொருள்லாம் வந்துருச்சா. இப்போ வந்து இங்கே க்ரோத் இருக்குது. இப்போ வந்து நான் எனக்கு ஒரு லெவல் 8 தாண்டினேன்னா நான் வந்து லெவல் 8 தாண்டினேன்னா வந்து நான் அதாவது என் கடையை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம். அப்புறம் சர்வீஸ்னால் இவங்க வந்து கார்பேஜ் கிளீனரு, ஃப்ளோர் கிளீனிங்கு வேறு இருக்கு. இது ரொம்ப விருப்பங்க, போன தடவை பண்ணேன். ஐயோ என்ன கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் போன தடவை பண்ணதுக்கு. இது என்ன பண்ணலான்னா நம்ம பொருள் வாங்கலாம், முக்கியமான பொருள்லாம் வாங்கிக்கலாம். ஃப்ளார் வாங்கிக்கலாம், ஆயில் வாங்கிக்கலாம், ப்ரெட்டு வாங்கிக்கலாம், அவ்வளோதான் போதும். இது வாங்கிக்கலாம், பீனட் பட்டர். இங்கே இருக்கவங்க பீனட் பட்டர் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்க, ஸோ அது வாங்கிக்கலாம். இன்னொரு எல்லா டெலிவரி ஆனது முடித்ததுக்கப்புறம் நான் என்னதுரா டேய் என்னோட 0.52க்கு போயிடுச்சு. டேய் 52 காசு தாங்க நம்ம கையில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஓகே நோ டெலிவரி அரைவ்டு. எங்கே 52 காசு தாங்க இருக்குது. ஐயோ ஒழுங்காக பார்த்து வாங்கியிருக்கலாம் போலயே சார். இதை கரெக்டாக போய் குப்பை தொட்டியில் போடணும், அதுதான் கொஞ்சம் விருப்பம் இருக்குது. இது வேறு மேலே வச்சுட்டேன்னா அது வேறு மேலே வச்சுட்டேன். மேலை 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 பாட்டு தான் பாடணும்னு தோணுது. நம்ம அதை எபிசோடாக பண்ணலாங்க. ஒன்று என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து இந்த நாள் மட்டும் காட்டிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வீடியோ எக்ஸ்போர்ட்டிங் ஆக மாட்டேங்குது, ரொம்ப நேரம் எடுக்குது வீடியோவும். அதனால தான் என்னால் வீடியோ டக்குன்னு போட முடியல. ஸோ நான் வந்து இந்த 2வது நாளில் வந்து சீக்கிரம் முடிக்கிற மாதிரி முடிச்சிடுறேன், சரிங்களா? உங்களுக்கு சீக்கிரம் முடிக்கிற மாதிரி நான் ரேட்லாம் வச்சுட்டு டே எண்ட் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன். The second day of the supermarket simulator. ஹலோ மேடம், நீங்கள் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கஸ்டமர். வாங்கோ 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 வாங்கோ, நீங்கள் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். மேடம் ஓ எம்மா நிறைய வாங்கியிருக்காங்கம்மா அந்தம்மா. எங்கே ஃபஸ்ட்டு நல்ல லாபமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் எப்படி தான் தெரியும், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இது சின்னதாக தெரியும். இப்போதைக்கு இது நமக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கும்போது. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போதைக்கு நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக போக இது ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தெரியும். சில பேர்லாம் ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு போவாங்க. நான் வந்து எங்கள் லெவல் எங்கேயோ போயிருந்தேங்க. அப்போ ஒருத்தன் ஃபஸ்ட்டே வந்து ஒரே ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்டா ஒரே ஒரு ஆப்பிள் வாங்குறதுக்கு இங்கே வந்துருக்கேன், எனக்கு சரியான ஒரு பேச்சு. ஒரே ஒரு ஆப்பிள் வாங்குறதுக்கு நீ வந்து சூப்பர் மார்க்கெட் வந்திருக்க. எனக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் அன்றைக்கும் அவன்தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. போய் தொலையா கியூ நிற்கிறியா, இது சில்லறை கொடுக்குறதே இதில் விருப்பம் இருக்குதுங்க. போமா இந்த மாதிரி கார்டு கொடுத்துட்டு போங்கம்மா. இப்போதான் சொல்லி வாய மூடல, கார்டு கொடுத்துட்டு போன்னு வேணுன்னே காசு கொடுக்குது போல இந்த பொண்ணு. இன்னும் 85 வந்து போகல. போமா கியூ நிற்கிதுல. இந்த மாதிரி சில்லறை எல்லாமே கொடுங்கடா டே. நல்ல கேம்.
இங்கே சில்லறை கொடுக்குறது கொஞ்சம் இருப்பாரு. இந்த சில்லறை கொடுக்குறது கொஞ்சம் இருப்பார், மற்றபடி இது ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சில்லறை கொடுக்குறது தான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். சவுண்டு வேறு ஃபுல்லாக வச்சுருவேன். எம்மா கம்முன்னு வந்ததும் போல் சவுண்டு வேறு ஃபுல்லாக வச்சுட்டேன். இருங்க கம்மி பண்ணுறேன். சாரி, 10 ரூபா சில்லறை கொடுத்துருக்கேன். இப்போ 10 ரூபா சில்லறை கொடுக்குறது பதிலாக இது வந்து ஒரு நம்ம ஃபாரின் நாட்டில் வந்து இந்த கேம் கண்டுபிடிச்சாங்க. ஃபாரின் நாட்டில் இந்த கேம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ வந்து இங்கே சென்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, டாலர் சென்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து டாலர் சென்ஸ்ன்னு சொல்லாமல் பைசா காசுன்னு ரூபாய் அப்படின்னு சொல்லிக்கலாம். கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து டப்புன்னு வர்றோம். இதுவே அந்த ஒருத்தன் ஹையர் பண்ணுறோன்னு சொன்னால, அவனை ஹையர் பண்ணா அந்த ஆமை கூட முந்திட்டு போயிடும் போல, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக. கியூ வந்து இருங்க நான் சொல்கிறேன், காசு கொடுத்துட்டு சொல்கிறேன் இருங்க. அங்கே செவுறு தெரியுதா, அது வரையும் நிற்கும் கியூ, அது வரையும் நிற்கும். அப்படி போடுவான், மெதுவாக போடுவான், அந்த அளவுக்கு மெதுவாக போடுவான். சரியான விருப்பம் இருக்கும். அது நம்மளே போட்டுடலாமான்னு தோணும். அது நம்மளே உட்காந்து போட்டுடலாம் போலையே அப்படின்னு தோணும். ஏம்மா இவ்வளோ சில்லறை கேட்குற? இது டேரெக்டாக அப்படியே ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த கேமில்? எனக்கு வெறுப்பாக இருக்குது. இதுதான் சில்லறை கொடுக்குறதே வெறுப்பாக இருக்குது. கார்டு கொடுக்கணும், கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஏதோ நான் சொன்னது வந்து ஒரு கேட்டுச்சு போல. இல்லை ஒன்றுமோட ப்ராடக்ட்ஸ் காலியால் அவ்வளோ ப்ராடக்ட்ஸோட ஏங்க நான் ஒன்று சொல்லவா? நான் ஒன்று சொல்கிறேன். சரி போங்க சொல்கிறேன். நம்ம ஸ்டார்டிங் இந்த டேயில் ஆரம்பிக்கும் போது நம்மகிட்ட 0.52 சென்ஸ் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ சென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இருங்க நான் ஒரு காசு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நானே பார்க்குறேன். ஏன்னா நான் இது ஒன்றும் பார்க்கல. பாருங்கள், எல்லா ப்ராடக்ட்ஸும் செல் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கும்போது என்கிட்ட இருந்தது 40 ரூபா. இன்றைக்கே நான் வந்து 164 ரூபா 10 பைசா என்கிட்ட இருக்குது. இப்போதைக்கு எனக்கு 104 ரூபா 10 பைசா என்கிட்ட இருக்குது. சரி ஓகே, இன்னும் டே முடியல, இருந்தாலும் நான் இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.